களத்தை நிறுத்த கூட்டணி கட்சிகள், புகைச்சலில் நிர்வாகிகள், திமுக போடும் ஸ்கெட்ச். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 9/3/2026 அன்று அறிவாலயத்தில் 2ஆம் கட்ட தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை நடத்தியது. பேச்சுவார்த்தை முடிந்ததும் எங்கள் கட்சியின் உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்திவிட்டு வருகிறோம் என முடிவு சொல்லாமலேயே சென்றுவிட்டது. ஏற்கனவே மதிமுகவும் தொகுதி உடன்படிக்கை குறித்து உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவெடுத்து சொல்கிறோம் என அறிவித்தது. பின்னர் உடன்படிக்கை கையெழுத்தானது. இப்படி கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒவ்வொன்றும் தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்ய காலம் தாழ்த்துவது ஏன் என விசாரிக்கப்பட்டது. அப்போது பேசிய திமுக நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக 3 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 6 தொகுதிகளும், 7 இடங்களை வழங்கவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதனால் திமுகவின் கணக்கில் 10 தொகுதிகள் குறைய உள்ளது. இந்த சரிக்கட்டவே ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள சொல்லி திமுக பேச்சுவார்த்தை குழு கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் கூட்டணி கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. விசிக கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டது. இந்த முறை 10 இடங்களை எதிர்பார்த்தது. கூட்டணியில் கூடுதலாக புதிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளதால் சரி 8ஆக தாருங்கள் என விசிக இறங்கி வந்தது. ஆனால் திமுகவோ நீங்கள் 5 வாங்கிக் கொள்ளுங்கள் என சொன்னதும் அப்செட் ஆகிவிட்டனர். அவர்கள் நிலைமை இப்படி என்றால், இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்த கம்யூனிஸ்ட் கட்சியிடம் கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 2இல் தான் ஜெயிச்சீர்கள், அதனால் இந்த முறை 4 தொகுதிகளை மட்டும் வாங்கிக்கங்க என சொல்லியுள்ளார்கள். இதனால் கடுப்பாகி முடிவு ஏதும் சொல்லாமலேயே அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டனர். இதேபோல மதிமுகவிடம் 4 தொகுதிகளை தருகிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என சொல்ல 6 இடங்கள் வேண்டும், அதுவும் தனி சின்னத்தில் தான் நிற்போம் என அவர்களும் சொல்லிவிட்டார்கள். தனி சின்னம் என்றால் 2 தொகுதிகள் தான் என கரார் காட்டியுள்ளது திமுக. உடனே அவர்களும் உயர்மட்ட குழுவில் முடிவெடுத்து சொல்கிறோம் என கிளம்பிவிட்டார்கள். மதிமுக கையெழுத்து போட்டுவிட்டதால் அதையே உதாரணமாக சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியிடம் பேரத்தை முடிக்க நினைக்கிறது திமுக. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 5 தொகுதிகள் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு கம்யூனிஸ்ட்காரர்களும் வந்துவிட்டனர். கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி ஒருபுறம் என்றால், மறுபுறம் திமுக கட்சிகளுக்கும் புகைச்சல் எழுந்துள்ளது. இப்ப உள்ள கணக்குப்படி திமுக நேரடியாக 150 இடங்களில் போட்டியிடும் நிலையில்தான் உள்ளது. அதிலும் அதிமுகவிலிருந்து இங்கு வந்தவர்கள் தொகுதிகளை கொடுக்க தலைமை முடிவெடுத்துள்ளது. அப்படி என்றால் கட்சிக்காக இத்தனை காலம் உழைத்தவர்களும் தொண்டர்களும் கடைசி வரை கொடிபிடித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா என கொந்தளிக்கின்றனர். 20 கட்சிகளோடு கூட்டணி என்பதை தாண்டி போட்டியிட்ட தொகுதிகள் எண்ணிக்கையை குறைக்க வைத்து நகர்த்தி வருகிறது திமுக. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதனை ஏற்குமா என்பது போக போகத்தான் தெரியும்.